அனைவருக்கும் வணக்கம். இது ஜிகே சங்கர் ஜென்ரல் ஸ்டடி சீரியஸ். நான் ரேணுபிரியன் ஈஸ்வரன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாபிக் என்பது தென்னிந்திய அரசுகள் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான டாபிக் நாம் பார்க்க போகிறோம். இந்த டாப்பிக்கில் குறிப்பாக சங்ககாலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லெசனை நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த சங்ககாலம் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்கு. இது குறித்து நமக்கு ப்ரிலிமினரி தேர்வுகளில் அதிகமாகவும் கேட்டிருக்காங்க. குரூப் 2A மெயின்ஸ் தேர்வுகள்லேயும் இது பற்றின தகவல்கள் இடம்பெற்றிருக்கிறது. ஒரு சில சங்ககால இலக்கியங்கள் நமக்கு கேள்விகளாகவும் வந்திருக்கு. ஸோ இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு போர்ஷன் என்று சொல்லலாம். இப்போ தென்னிந்திய அரசுகள் என்று எடுத்துட்டோமா, பர்டிகுலராக பிற்கால சோழர்கள்லேருந்து ஆரம்பித்து நிறையவே ஆரம்பிக்கும். பிற்கால சோழர்கள், பிற்கால பாண்டியர்கள், பல்லவர்கள், சாளுக்கியர்கள், ராஷ்டிரகூடர்கள் இவங்கெல்லாம் வருவாங்க. எனினும் இந்த பிற்கால சோழர்கள், பிற்கால பாண்டியர்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு சங்கம் ஏஜ் ரொம்ப முக்கியமானது. சங்ககாலம் என்பது கிமு 3ஆம் நூற்றாண்டிலிருந்து கிபி 3ஆம் நூற்றாண்டு என்று இதில் குறிப்பிடப்படுகிறது. கிமு 3ஆம் நூற்றாண்டிலிருந்து கிபி 3ஆம் நூற்றாண்டை சார்ந்தது. இது மட்டுமில்லாமல் இந்த கிபி 3ஆம் நூற்றாண்டுகளுக்கு பிறகு வந்தது பார்த்திங்கன்னா, அதாவது கிபி 3ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு சங்கம் மருவிய காலம் என்று அழைக்கப்படும். நன்னூல் பவணந்தி முனிவர் அவர்களால் எழுதப்பட்ட ஒரு இலக்கண நூல். இதில் தமிழ்நாடு பகுதியுடைய அமைவிடம் குறித்து விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வடக்கே வடவேங்கடம் முதல் தெற்கே கன்னியாகுமரி வரை நீண்டு காணப்பட்டிருக்கிறது அப்போதைய தமிழ் நில பகுதி. குமரி கண்டம், லெமூரியா கண்டம், அதில் ஓரிய ஆறு, பற்றுளி ஆறு என்று பல தியரிஸ் இலக்கியங்களில் காணப்படுகிறது. எனினும் முதல் தமிழ்ச்சங்கம், இரண்டாம் தமிழ்ச்சங்கம், மூன்றாம் தமிழ்ச்சங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3 தமிழ்ச்சங்கங்கள் தான் சங்க காலத்தின் அடையாளங்களாக இருந்திருக்கிறது. இதில் முதல் தமிழ்ச்சங்கம் தென் மதுரையில் கூடியது. இதனை குறித்த சான்றுகள், இதில் தொகுக்கப்பட்ட சான்றுகள் குறித்த பெரிய ஒரு ஆதாரம் கிடையாது. இரண்டாம் தமிழ்ச்சங்கம் கபாடபுரத்தில் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அதில் அகத்தியம் மற்றும் தொல்காப்பியம் ஆகியவை தொகுக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. மூன்றாம் தமிழ்ச்சங்கம் மதுரையின் மூதூர் என்ற பகுதியில் நடைபெற்றது. அங்கு 10 பாட்டு 8 தொகை ஆகியவை ஒருங்கிணைக்கப்பட்டது, தொகுக்கப்பட்டதுன்னு கூட குறிப்பிடலாம். இந்த மூன்றாம் தமிழ்ச்சங்கத்தை ஆதரித்த பாண்டிய மன்னன் முடத்திருமாறன் என்று அறியப்படுகிறார். இதெல்லாம் வரலாற்றில் சொல்லப்பட்டிருக்கூடிய அடிப்படையான விஷயங்கள். சங்க காலத்தில் பெண்பார் புலவர்கள் தங்களது ஆதிக்கத்தை செலுத்தினார்கள் என்று அறிய முடிகிறது. பெண்பார் புலவர்கள் மொத்தம் இருந்த 450க்கும் மேற்பட்ட புலவர்கள் 30 பெண்பார் புலவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்ற வரலாற்று தகவல்கள் இடம்பெற்றிருக்கிறது. இவர்கள் 150க்கும் மேற்பட்ட பாடல்களை ஏற்றிருக்கிறார்கள். சங்ககால பெண்பார் புலவர்களில் முதன்மையானவர்கள் ஔவையார், அல்லூர் நன்முல்லையார், காக்கைப்பாடினியார், காவிர்பிண்டு, நல்வெளியார், ஒக்கூர் மாசாத்தியார், பாரி மகளிர், ஆதிமந்தியார், பொன்முடியார் போன்ற மிக முக்கியமான பெண்பார் புலவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்களுடைய பங்களிப்பை கொடுத்திருக்கிறார்கள் என்பது முக்கியத்துவம் வாய்ந்தது. இதனை அடுத்து சங்ககாலம் குறித்த இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், கல்வெட்டுகள் குறித்து நாம் பார்க்கலாம். இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், சங்ககாலம் குறித்த இன்ஸ்கிரிப்ஷனில் ஹதிகும்பா கல்வெட்டு, புகழூர் கல்வெட்டு கரூர், அசோகர் காலத்து கல்வெட்டு மாங்குளம் கல்வெட்டு, அழகர்மலை கல்வெட்டு, கீழவளவு கல்வெட்டு என்று பல கல்வெட்டுகள் இருக்கிறது. இதில் ஹதிகும்பா கல்வெட்டு என்பது கலிங்க அரசன் காரவேலன் காலத்தை சார்ந்தது. கலிங்கத்து காரவேலன் காலத்தை சார்ந்தது என்பது முக்கியத்துவம் வாய்ந்தது. புகழூர் கல்வெட்டு சேரர்களை பற்றி குறிப்பிடக்கூடிய தகவல்கள் இடம்பெற்றிருக்கிறது என்பது முக்கியமானது. அசோகருடைய கல்வெட்டு எண் பாறை அரசாணைன்னு கூட சொல்லுவாங்க. அசோகருடைய பாறை அரசாணை அல்லது கல்வெட்டு 2 மற்றும் 13 ஆகியவை
சங்ககால சேர சோழ பாண்டியர்களை பற்றிய தகவல்களை கொடுக்கிறது என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. இந்த கல்வெட்டு சான்றுகளில் மாங்குளம், அழகர்மலை, கீழவழுவு போன்ற கல்வெட்டுகளும் இடம்பெறுகிறது. இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் தொல்காப்பியம் என்ற இலக்கிய நூல் தமிழர்களின் சங்ககால மொழி பண்பாடு குறித்த விரிவான விவரங்களை அளிக்கிறது. தமிழர்களுடைய சங்ககால பண்பாடு மற்றும் மொழி ஆகியவற்றை வழங்கக்கூடியது தொல்காப்பியம். இதற்கடுத்து செப்பேடுகள். வேள்விக்குடி செப்பேடுகள், சின்னமனூர் செப்பேடுகள் என்ற 2 வகையான செப்பேடுகள் சங்க காலத்தை சார்ந்தது. சங்ககால தகவல்களை வழங்குகிறது. நினைவு சின்னங்களாக நடுகள் வழிபாடு அங்கங்கே எடுக்கப்படுகிறது. குறிப்பாக தேனி மாவட்டத்தில் நடுகள் அதிகமாக காணப்படுது. அந்த நடுகள்னால் சங்ககாலத்தை சார்ந்தவை காணப்படுகிறது என்பது முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆதிச்சநல்லூர், அரிக்கமேடு, கொடுமணல், புகார், கொற்கை, அழகன்குளம், உறையூர் போன்ற இடங்களில் நடைபெற்ற அகழாய்வுகள் சங்ககாலத்தை பற்றி குறிப்பிடுகிறது. மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதியாக கீழடி விளங்குகிறது. கீழடி பகுதியில் நடைபெற்ற அகழ்வாராய்ச்சியும் நமக்கு இந்த தகவல்களை உறுதிப்படுத்துகிறது என்பது முக்கியத்துவம் வாய்ந்தது. சங்ககால மக்களின், தமிழர்களின் பண்பாடு மற்றும் அவர்களுடைய வாழ்க்கை முறையை குறித்து அயல் நாட்டவர்களின் குறிப்புகளும் நிறைய தகவல்களை வழங்குகிறது. அந்த வகையில் எரித்திரிய கடலின் பெரிப்ளஸ் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு குறிப்பும், நேச்சுரல் ஹிஸ்டரி என்று அழைக்கப்படக்கூடிய இயற்கை வரலாறு என்ற புத்தகமும் இது பிலினியால் எழுதப்பட்டது. அடுத்தது புவியியல் தலாமி எழுதிய புவியியல், மெகஸ்தனிஸோடைய இண்டிகா புத்தகம், புத்த மத இலக்கியங்களான ராஜவழி, மகாவம்சம், தீபவம்சம் போன்றவை சங்ககால தமிழ் மக்களின் பண்பாடு மற்றும் மொழி குறித்த தகவல்களை வழங்குகிறது என்பது முக்கியத்துவம் வாய்ந்தது. குறிப்பாக ட்ரேடு, உங்களோட வணிகம் எப்படி இருந்தது என்ற தகவல்களும் இதில் இடம்பெற்றிருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது. ஜார்ஜ் எல் ஹார்ட் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு தமிழ் பேராசிரியர், ஜார்ஜ் எல் ஹார்ட், இவர் கலிஃபோர்னியா பல்கலைக்கழகத்தை சார்ந்தவர். கலிஃபோர்னியா பல்கலைக்கழகத்தை சார்ந்த தமிழ் பேராசிரியரான ஜார்ஜ் எல் ஹார்ட் தமிழ் மொழி லத்தீன் மொழிக்கு இணையான பழமையானது என்று குறிப்பிடுகிறார். தமிழ் ஆஸ் ஓல்ட் ஆஸ் லத்தீன் என்று ஆங்கிலத்தில் சொல்லியிருப்பார். ஜார்ஜ் எல் ஹார்ட் கலிஃபோர்னியா யூனிவர்சிட்டியோட தமிழ் பேராசிரியர் என்பது முக்கியத்துவம் வாய்ந்தது. இதற்கு அடுத்தது சங்ககாலம் எப்படி இருக்கு? சங்ககாலம் கிபி 3ஆம் நூற்றாண்டை சார்ந்தது. வடவேங்கடம் முதல் கன்னியாகுமரி என்ற புவியியல் நிலப்பரப்பை கொண்டது. இரும்பு காலத்தை சார்ந்தது. பெருங்கற்கால பண்பாட்டை சார்ந்தது. இவர்களுடைய அரசு முறை முடியாட்சி முறையை கொண்டிருக்கிறது என்று பார்க்க முடிகிறது. இதில் சேரர், சோழர், பாண்டியர் என்ற மூவேந்தர்கள் காணப்பட்டார்கள் என்பது அடிப்படையான ஒன்றாக இருக்கிறது. சேர சோழ பாண்டியர்கள் எப்படி இருந்தாங்க, அவங்களோட தன்மைகள் என்ன என்பதை குறித்து இதில் நாம் விரிவாக பார்க்கலாம். இப்போ சேரர்கள், சோழர்கள், பாண்டியர்கள் இந்த 3 பேரும் பார்த்திங்க அப்படின்னா இவர்களுடைய அரசாட்சி முறை, ஆட்சி முறை அடிப்படையில் இவர்களுடைய பூ பனம்பூ, பல்மைரா என்பது சேரர்களுடைய பூ, பனம்பூ. சோழர்களுக்கு அத்திப்பூ, பாண்டியர்களுக்கு வேப்பம்பூ என்பது அவர்களுடைய ராஜ்யம் சார்ந்த, அரசு சார்ந்த, அலுவல் பூர்வமான பூவாக அறியப்பட்டது. சேரர்கள் வில் அம்பு சின்னமும், சோழர்கள் புலி சின்னமும், பாண்டியர்கள் இரட்டை மீன் சின்னத்தையும் கொண்டிருந்தார்கள். சேரர்களுடைய துறைமுகமாக முசிறி மற்றும் தொண்டி ஆகியவை விளங்கியது. இந்த முசிறி கேரளாவில் காணப்படுகிறது என்பது குறிப்பிடத்தகுந்தது. கேரளாவில் தான் இந்த முசிறி அமைந்திருக்கிறது. புகார், காவிரி பூம்பட்டினம் ஆகியவை சோழர்களின் துறைமுகமாகவும், கொற்கை என்பது பாண்டியர்களின் துறைமுகமாகவும் விளங்கியது. இது மட்டுமல்லாமல் தலைநகர்
சேரர்களின் தலைநகராக வஞ்சி தற்போதுள்ள கரூர் விளங்கியது என்ற பல்வேறு குறிப்புகள் காணப்படுகிறது. எனினும் கேரளாவில் உள்ள திருவஞ்சிக்களம்தான் சேரர்களின் தலைநகரமாக இருந்திருக்கலாம் என்ற ஒரு கருதுகோள்களும் உண்டு. சோழர்களின் பழைய தலைநகரம் புகார் எனவும் புதிய தலைநகரம் உறையூர் எனவும் அறியப்படுகிறது. பாண்டியர்கள் எப்பொழுதும் நிலையான தலைநகரத்தை கொண்டிருந்தார்கள், அது மதுரை என்பது முக்கியத்துவம் வாய்ந்தது. இதற்கு அடுத்ததாக சேரர்களுடைய பெயர்கள், அதாவது ஸ்பெஷல் நேம்ஸ். சேரர்களுக்கு ஆதவன், குட்டுவன், வனவன், இரும்புரை போன்ற பெயர்கள் குடும்ப பெயர்களாகவும் அல்லது அவர்கள் சூட்டி கொண்ட பெயர்களாகவும் இருந்திருக்கிறது. மன்னராட்சி பெயர்கள், ஃபேமிலி நேம் என்பதை விட கிங்டம் நேம், கிங்ஷிப் நேம் என்பது பொருத்தமானதாக இருக்கும். ஆதவன், குட்டுவன், வனவன், இரும்புரை. இதுவே சோழர்களுக்கு சென்னி, செம்பியன், கிள்ளி, வளவன் போன்ற பெயர்களை சூடிக்கொண்டார்கள். பாண்டியர்கள் மாறன், வழுதி, செலியன், தென்னர், மீனவர் போன்ற பெயர்களை சூடிக்கொண்டார்கள். இந்த சங்க காலத்தை பொறுத்த வரைக்கும் சேரர்களில் குறிப்பிடத்தகுந்த ஆட்சியாளர்கள் என்ற அடிப்படையில் உதயன் சேரலாதன், இமயவர்மன் நெடுஞ்சேரலாதன், சேரன் செங்குட்டுவன், சேரல் இரும்பறை போன்றவர்கள் புகழ்பெற்ற சேர மன்னர்களாக விளங்கினார்கள். அதே வேளையில் சோழர்களில் இளஞ்சேட் சென்னி, கரிகாலன், கோ செங்கனான், கிள்ளி வளவன், பெருநர்கிள்ளி போன்றவர்கள் சோழர்களில் சிறந்தவர்களாக இருந்தாங்க. இதரில் கரிகாலன் என்ற சோழ மன்னன் மிகவும் புகழ்பெற்றவராக இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. சங்ககால சோழ மன்னர்களில் மிகவும் புகழ்பெற்றவர் கரிகாலன். பாண்டியர்களில் நெடியோன், முதுக்குடுமி பெருவழுதி, நன்மாறன், நெடுஞ்செழியன் போன்ற முக்கியம் வாய்ந்த நபர்கள் இருந்திருக்கிறார்கள் என்று பார்க்க முடிகிறது. நெடியோன், முதுக்குடுமி பெருவழுதி, நன்மாறன், நெடுஞ்செழியன் போன்ற அரசர்கள் இருந்திருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா சேரர்கள். சேரர்களை பற்றிய தகவல்களை வழங்கக்கூடிய புத்தகம் பதிற்று 10. இந்த பதிற்று 10 என்பது 8 சேர அரசர்களை பற்றி குறிப்பிடுகிறது. அதில் ஒன்றை பரணர் அவர்கள் எழுதியிருக்கிறார். பதிற்று 10ல் ஒரு போர்ஷனை வரணர் எழுதியிருக்காரு. 8 சேர அரசர்களை பற்றி குறிப்பிடக்கூடியது. பட்டினப்பாலை என்பது கடியலூர் உருத்திரன் கண்ணனார் என்ற ஒரு புகழ்பெற்ற ஒரு கவிஞரால் எழுதப்பட்டது. மதுரை காஞ்சியை எழுதியவர் மாங்குடி மருதனார். இதை வச்சு நமக்கு மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்கலாம். இல்லை இவங்க எதை பற்றின தகவல்களை கொடுக்குறாங்க, சேரர்களை பற்றி கொடுக்கக்கூடிய தகவல்கள் எங்கே இருக்குது, அப்புறம் சோழர்களை பற்றி எந்த தகவல்கள் கிடைக்குது, அப்புறம் பாண்டியர்களை பற்றி எதில் தகவல்கள் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. இப்போ சேர மன்னர்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா உதயன் சேரலாதன் என்பவர் ஒரு புகழ்பெற்ற மன்னன். சேர மன்னர்களில் முதன்மையானவராக கருதப்படுகிறார். உதயன் சேரலாதனுக்கு பிறகு இமயவர்மன் நெடுஞ்சேரலாதன் என்பவர் ஆட்சிக்கு வந்தார். இவர் இமயமலையில் சேரர் கொடியை பறக்கவிட்டவர் என்று அழைக்கப்படுகிறார். அதனால்தான் இமயவர்மன் நெடுஞ்சேரலாதன் என்று அழைக்கப்படுகிறார். எனினும் சேரன் செங்குட்டுவனும் இமயமலையில் சேரர்களுடைய கொடியை பறக்கவிட்டவர் என்ற அடையாளத்தை பெறுகிறார். பல்யானை செங்கொழு குட்டுவன் என்று அழைக்கக்கூடிய பல்யானை செல் கெழுகுட்டவன் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு அடுத்த அரசன் வரார். அவர் இமயவர்மனின் சகோதரர் என்று அறியப்படுகிறார். அதுக்கு அடுத்தது கலங்காய் கண்ணினார் முடி சேரல் என்ற ஒரு சேர மன்னன். இவர் பூலி நாட்டை வென்று இவர் அறியப்படுகிறார். இவர் செல்கெழுகுட்டுவனின் மகன் என்பது ரொம்ப முக்கியமானது. இதற்கு அடுத்ததாக சேர அரசுகளில் தலைச்சிறந்தவராக புகழ்பெற்றவராக சேரன் செங்குட்டுவன் விளங்குகிறார். சேரன் செங்குட்டுவனை கடற்பிறகோட்டிய சேரன் செங்குட்டுவன் என்பது அழைப்பதும் வழக்கம். சேர மன்னர்களில் புகழ்பெற்றவர் சேரன் செங்குட்டுவனின் சகோதரர் இளங்கோவடிகள். இளங்கோவடிகள் இயற்றிய சிலப்பதிகாரம் என்று சொல்லக்கூடிய ஒரு இலக்கியத்தில் கண்ணகி என்ற ஒரு கதாபாத்திரம் ரொம்ப முக்கியமானதாக அறியப்படுகிறது. சேரன் செங்குட்டுவன் கண்ணகி என்ற பத்தினி வழிபாட்டு முறையை தோற்றுவித்தார். கண்ணகிக்காக கோவிலை கட்டியவர் சேரன் செங்குட்டுவன். இந்த கோவிலின்
இனாகரல் ஃபங்க்ஷன், இந்த கோவிலுடைய துவக்க விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக இலங்கையை சார்ந்த 2ஆம் கஜபாகு வந்திருந்தார் என்ற தகவல்களும் சொல்லப்படுகிறது. சேரன் செங்குட்டுவன் 56 ஆண்டுகள் ஆட்சி செய்தார் என்று புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க. இவர் இமயவரம்பனின் மகன் என்று அழைக்கப்படுகிறார். இமயமலையில் சேரர் கொடியை பறக்கவிட்டவர் என்பதும் சேரன் செங்குட்டுவனின் புகழ்களில் ஒன்று என்பது முக்கியத்துவம் வாய்ந்தது. இதனை அடுத்து ஆடு கோட்பாட்டு சேரலாதன் என்ற ஒரு முக்கியமான சேர அரசன். ஆடற்கலையில் வல்லவர், அதனால் அவர் ஆடு கோட்பாட்டு சேரலாதன் என்று அழைக்கப்படுகிறார். மலை ஆடுகளை மீட்டதுனாலும் அவருக்கு அந்த பெயர் கிடைத்திருக்கலாம் என்று சொல்கிறாங்க. இதனை அடுத்து செல்வ கடுங்கோ வாலியாதன் என்ற ஒரு புத்தகம். செல்வ கடுங்கோ வாலியாதன் என்ற புத்தகம் செல்வ கடுங்கோ வாலியாதன் என்ற மன்னன், சேர மன்னன். இவர்தான் கபிலருக்கு கண்ணுக்கு எட்டியவரை நாட்டை அளித்தவர் என்று அழைக்கப்படுகிறார். செல்வ கடுங்கோ வாலியாதன் கண்ணுக்கு எட்டியவரை நாட்டை கபிலருக்கு அளித்தவர் என்று அறியப்படுகிறார். அதுக்கடுத்து பெருஞ்சேரல் இரும்பறை. பெருஞ்சேரல் இரும்பறை என்ற மன்னன் முரசு கட்டிலில் உறங்கிய மூசிகீரனாருக்கு கவரி வீசியவர் என்று அறியப்படுகிறார். இதனை அடுத்து பெருஞ்சேரல் இரும்பறைக்கு அடுத்து இளஞ்சேரல் இரும்பறை என்ற ஒருத்தர் வருவார். இவர் ஆதரித்த புலவர் பெருங்குன்றூர் கிளார் என்ற ஒரு புலவரை ஆதரித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்லாமல் மகாபாரத போரில் உணவு வழங்கியதாக அறியப்படுகிறவர் பெருஞ்சோற்று உதயலாதன். காக்கை பாடினியாருக்கு தங்கம் வழங்கியவர் ஆடு கோட்பாட்டு சேரலாதன். 7 எடை தங்கம் வழங்கினார் என்பது அவரை பற்றிய தகவல்களில் முக்கியத்துவம் வாய்ந்தது. சேரா உன் நாடு பொன் நாடு என்று ஔவையார் தெரிவித்த ஒரு கருத்துக்களில் ஒன்றாக இருக்கிறது. தனது பெயரில் நாணயங்களை வெளியிட்ட சேர மன்னன் சேரல் இரும்பறை ஆவார். தனது பெயரில் நாணயங்களை வெளியிட்ட சேர மன்னன் சேரல் இரும்பறை ஆவார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதுக்கடுத்தது சோழர்கள். சோழர்களில் பார்க்கும்போது சோழர்களில் தொடக்க காலகட்டங்களில் சிபி சக்கரவர்த்தி, காந்தன், செம்பியன் போன்ற மிக முக்கியத்துவம் வாய்ந்த சோழ அரசர்கள் இருந்திருக்கிறாங்க. மனுநீதி கண்ட சோழன் என்பவரும் வரலாறுகளில் ரொம்ப புகழ்பெற்றவராக இருக்கார். வீதி விடங்கன் என்பது அவருடைய மகனின் பெயர். அதுக்கு அந்த குறிப்பாக ஒரு பசுமாட்டிற்கு நீதி வழங்கியதாக மனுநீதி கண்ட சோழன் அறியப்படுகிறார் என்பதையும் பார்க்க முடிகிறது. செருபாலி எறிந்த இளஞ்சேட் சென்னி. செருபாலி எறிந்த இளஞ்சேட் சென்னி என்பவர் கரிகாலனின் தந்தை. சோழ வரலாற்றில் கால வரையறைக்கு உட்பட்ட முதல் மன்னன் என்று இளஞ்சேட் சென்னி அறியப்படுகிறார். சோழர்களில் இவர்களில் இளஞ்சேட் சென்னி இந்த காலத்தை தான் சார்ந்தவர் என்று உறுதியாக கூறக்கூடியவராக இளஞ்சேட் சென்னி இருக்கார். அதுக்கடுத்ததாக கரிகால சோழன். கரிகால சோழன் இளஞ்சேட் சென்னியின் மகன். இயற்பெயர் கரிகால வளவன் அல்லது திருமாவளவன். கரிகால வளவன் அல்லது திருமாவளவன் என்று அழைக்கப்படக்கூடியவர் கரிகால சோழன். இவருடைய தலைநகரம் உறையூர். இவர் இளஞ்சேட் சென்னியின் மகன். கல்லணையை கட்டியவர் என்ற புகழை பெற்றவர். 12,000 அடிமைகளை வைத்து இந்த கல்லணை கட்டப்பட்டதாக வரலாற்றில் குறிப்பிடப்பட்டது. எனினும் தற்போது வரை அது பயனளிக்கக்கூடியதாக இருக்கிறது. உலகின் பழமையான அணைகளில் ஒன்று. 69,000 ஏக்கர் பகுதிக்கு நீர் பாசனம் வழங்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஒரு அணையாக இது விளங்குகிறது. இது கரிகால சோழன் காலத்தில் கட்டப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. சிறப்பு பெயர். கரிகால சோழனுக்கு காவிரி நாடன், ஏலிசை வளவன் என்ற சிறப்பு பெயர்கள் இருக்கிறது. இசைத்துறையில் வல்லமை செலுத்தியதால் ஏலிசை வளவன் என்ற பட்டம் கரிகால சோழனுக்கு வழங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. அதுக்கு அடுத்தது வெண்ணிப்போர். வெண்ணிப்போரில் 11 வேளிர்களை தோற்கடித்தவர் என்று அறியப்படுகிறார்.
கரிகால சோழன். வாகை பறந்தாலை என்பது 9 வேளிர்களை தோற்கடித்தவர். 9 வேளிர்களை தோற்கடித்தவர் வாகை பறந்தாலை. 11 வேளிர்களை தோற்கடித்தவர் வெண்ணிப்போர். வெண்ணிப்போரில் 11 வேளிர்களை தோற்கடித்தார். வாகை பறந்தாலையில் 9 வேளிர்களை தோற்கடித்தார். கரிகால சோழன் மிகப்பெரிய போர் வெற்றிகளை வென்றவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கரிகால சோழனின் ஆட்சியை பற்றி பட்டினப்பாலை என்ற புத்தகம் விரிவாக குறிப்பிடுகிறது. இந்த பட்டினப்பாலை என்ற புத்தகத்தை எழுதியவர் கடியலூர் உருத்திரன் கண்ணனார் என்பவர் ஆவார். அவருக்கு கரிகாலன் 16,000 தங்க நாணயங்கள் அடங்கிய பொன்முடியை பரிசளித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. 16,000 நாணயங்கள் அடங்கிய பொன் நாணயங்கள் அடங்கிய ஒரு பரிசை கரிகாலன் கடியலூர் உருத்திரன் கண்ணனாருக்கு வழங்கினார். இதர தகவல்கள். சங்ககால சோழர்களின் கடைசி மன்னன் கோ செங்கண்ணன் என்று அழைக்கப்படுகிறார். சங்ககால சோழர்களில் கடைசி மன்னனாக கோ செங்கண்ணன் இருந்திருக்கலாம் என்பதும், இவர் சேர அரசன் கணைக்கால் இரும்பறையை தோற்கடித்ததாகவும் தகவல்கள் கிடைக்கிறது. அது மட்டுமல்லாமல் சோழர்களில் ராஜசுயம் என்ற யாகத்தை மேற்கொண்ட ஒரு அரசன் பெருநர்கிள்ளி. பெருநர்கிள்ளி என்ற சோழ அரசன் ராஜசுயம் என்ற யாகத்தை நடத்தினார் என்பது முக்கியத்துவம் வாய்ந்தது. இதற்கு அடுத்தது சங்ககால பாண்டியர்கள் குறித்து பார்க்கலாம். சங்ககால பாண்டியர்கள் வடவம்பலம் நின்ற பாண்டியன் என்று அறியப்படுகிறார்கள். அந்த பாண்டியர்களில் முதன்மையான அரசன் நெடியோன். நெடியோன் தான் தொல்காப்பியத்தை அரங்கேற்றினார் அவருடைய அவையில். இவர் வடவம்பலம் நின்ற பாண்டியன் என்றும் அழைக்கப்படுகிறார். இவரை அடுத்து பல்யாக சாலை முதுகுடுமி பெருவழுதி பாண்டிய மன்னனாக வருகிறார். இவர் காலத்தில்தான் வேள்விக்குடி செப்பேடுகள் உருவாக்கப்பட்டது. வேள்விக்குடி என்ற கிராமத்தை தானமாக வழங்கியவர் முதுகுடுமி பெருவழுதி. இதனை அடுத்து ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் என்ற ஒரு இது வருது. ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன். கண்ணகிக்கு அநீதி இழைத்தவர் யானோ அரசன் யானோ கல்வன் என்று அறியப்படுகிறார் ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன். நெக்ஸ்ட் வெற்றிவேர் செழியன். கண்ணகிக்கு விழா எடுத்தவர் வெற்றிவேர் செழியன். சேரன் செங்குட்டுவனின் சமகாலத்தவராக இருக்கிறவர் வெற்றிவேர் செழியன் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதற்கடுத்து தலையாலங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியன். இவர் ரொம்ப முக்கியமான ஒரு பாண்டிய அரசன். தலையாலங்கானம் போரில் வென்றவர். தலையாலங்கான போரில் சேரர் சோழர் 5 வேளிர் கொண்ட கூட்டுப்படையை தோற்கடித்து வென்ற ஒரு பாண்டிய மன்னன். இவர் பசும்பொன் பாண்டியன் என்றும் அழைக்கப்படுகிறார். பசும்பொன்னால் ஆன நகைகளை அணிந்ததால் பசும்பொன் பாண்டியன் என்று அழைக்கப்படுகிறார். இவரின் மற்றொரு பெயர் நெடுந்தேர் செழியன் என்றும் அழைக்கப்படுகிறார். தலையாலங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியன் ஆதரித்த புலவர்கள் மாங்குடி மருதனார் மற்றும் நக்கீரர். மாங்குடி மருதனார் மதுரை காஞ்சி என்ற புத்தகத்தை இயற்றினார். அங்கு மதுரையுடைய வடிவம், மதுரையுடைய வணிகம், தலையாலங்கானத்து போர், மதுரையுடைய அங்காடி முறை போன்றவை மதுரை காஞ்சியில் இடம்பெறுகிறது. நக்கீரர் எழுதிய புத்தகம் நெடுநல் வாடை என்பது முக்கியத்துவம் வாய்ந்தது. பாண்டியர்களின் கடைசி மிகச்சிறந்த அரசன் உக்கிர பெருவழுதி என்று அறியப்படுகிறார். களப்பிரர்கள் படையெடுப்பால் சங்ககால ஆட்சி முடிவுக்கு வந்தது என்பதும் முக்கியத்துவம் வாய்ந்தது. இதற்கு அடுத்ததாக சங்ககால பண்பாடு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். சங்ககாலத்தில் குறுநில மன்னர்கள் இருந்தாங்க. அவங்களில் கடையேழு வள்ளல்கள் பாரி, காரி, ஓரி, பேகன், ஆய், அதியமான், நல்லி போன்றவர்கள் இருந்தாங்க. குறிப்பாக ஆணிரைகளை மேய்ப்பக்கூடியவர் மன்னர்கள் ஆய் எனவும், வேளிர்கள் கிளார்கள் என்பவர்கள் கிராம தலைவர் என்றும் அழைக்கப்பட்டார்கள். அரசுரிமை அடிப்படையில் கோ என்பது அரசன், கோன் என்றாலும் அரசன். அரியணை ஏறுதை அரசு கட்டில் ஏறுதல் என்றும், நாளவை என்ற ஒரு அவை இருந்திருக்கிறது. நிலவரிய இறை கட்டுதல் என்றும் சொல்வார்கள். சுங்கம், கப்பம், தண்டம் போன்ற வரிமுறைகளும் அதே மாதிரி ஃபைன் என்று கூடிய அபராத முறைகளும் இருந்திருக்கிறது. ஒரு அரசின் 5 கடமைகள் அல்லது அரசனின் 5 கடமைகள் என்று பட்டியலிடக்கூடியதில் கல்வி கற்க ஊக்குவித்தல், சடங்குகள் செய்தல், பரிசு பொருட்கள் வழங்குதல், மக்களை பாதுகாத்தல், குற்றவாளிகளை தண்டித்தல் போன்ற 5 கடமைகளை இதில் ஒரு அரசுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சங்க காலத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. கல்வி கற்க ஊக்குவித்தல், சடங்குகளை செய்தல்,
சமய சடங்குகள் உட்பட அரசின் சடங்குகள், பரிசு பொருட்கள் வழங்குதல், மக்களை பாதுகாத்தல், குற்றவாளிகளை தண்டித்தல் போன்ற 5 கடமைகள் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஐம்பெருங்குழு, எண்பேராயம் போன்ற ஆலோசனை குழுக்களும் அவையில் இருந்திருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது. நெக்ஸ்ட் படை. 4 வகையான படை, காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை, தேர்ப்படை என்ற 4 வகையான படை இருக்கிறது அப்படிங்கிறத நாம் பார்க்க முடிகிறது. காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை, தேர்ப்படை அப்படின்னு கூட 4 வகையான படைகள். நெக்ஸ்ட் தோமாரம் என்ற ஒரு ஈட்டி பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. படைக்கொட்டில் என்ற ஸ்டோர் ஹவுஸும் பயன்பாட்டில் இருந்தது. போர் முரசு கடவுளாக கருதப்பட்டது என்று பார்க்க முடிஞ்சது. தானை தலைவன் என்ற படை தளபதியும் காணப்பட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தானை தலைவன் என்று அழைக்கப்படக்கூடிய படை தளபதியும் காணப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது என்பது பார்க்க முடிகிறது. நெக்ஸ்ட்டு உள்ளாட்சி. இவங்களுடைய நிர்வாக முறை பார்த்திங்கன்னா மண்டலம், கூற்றம், ஊர் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. ஊரில் 3 இருக்குது. பேரூர், சிற்றூர், மூதூர். அதோட பேர்லேயே வச்சு சொல்லலாம். அளவில் பெரியது பேரூர், அளவில் சிறியது சிற்றூர், பழமை வாய்ந்தது மூதூர் என்று அழைக்கப்படுகிறது. புகார் என்ற பெயரில் துறைமுகங்கள் இருக்கும். ஜென்ரலாக பூம்புகார்னு கூட நம்ம சொல்லுவோம். நீதிமன்றத்தில் அவை என்பது தலைநகர் நீதிமன்றம். தலைநகர் நீதிமன்றம், அரசர் நீதிமன்றம் இருப்பாங்க. மன்றம் என்பது கிராம நீதிமன்றம். தண்டம் என்பது அபராதத்தை குறிக்கும் சொல்லாகும். பெண்களின் திருமணம் சங்ககால பெண்கள் திருமணம் சொந்த விருப்பமாக இருந்தது. கற்பு என்பது உயர்ந்த நிலையில் இருந்தது. சொத்தில் சம உரிமை என்பது பெண்களுக்கு இருந்தது சங்க காலத்தில். திணை அடிப்படையில் மென்புலம் என்பது நன்செய் மருதம் பகுதியும், வன்புலம் என்பது புன்செய் மருதம் அல்லாத பகுதியும் குறிப்பிட்டது. இந்த திணை குறித்து ஒரு டேபிள் இருக்குது, அதை நான் கடைசியாக உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது இதோட ஷார்ட் ஃபார்ம் மட்டும் பார்த்துக்கலாம். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்ற 5 திணைகள் இருக்கிறது. இதில் சேயோன், மாயோன், இந்திரன், வருணன், கொற்றவை போன்ற தெய்வங்கள் இந்த பகுதியில் இருக்குது. குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த இடமும், அப்புறம் காடு சார்ந்த இடமும், வயலும் வயல் சார்ந்த இடமும், அப்புறம் கடல் சார்ந்த இடமும், அதுக்கப்புறம் பாலைவனம் என்ற பல திணைகளை கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. இந்த டேபிள் மறுபடியும் ஒரு டைம் கிளாஸிஃபை பண்ணலாம். இதற்கு அடுத்ததாக சங்ககால பண்பாட்டில் கலிங்கம் என்ற மென்மையான துணி பயன்படுத்தப்பட்டது. கலிங்கம் என்ற மென்மையான துணி பயன்படுத்தப்பட்டது. பாணர், விரலியர் போன்ற புலவர்கள் காணப்பட்டார்கள். அவயம் என்ற புலவர் குழுவும் இருந்தது. கணிகையர் என்ற நடன மங்கை சங்க காலத்தில் புகழ்பெற்றவர்களாக இருந்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் பிளாக் பெப்பர், மலபார் பிளாக் பெப்பர் என்று அறியக்கூடிய கருமிளகு எகிப்து மன்னன் 2ஆம் ராம்சஸ் இவர் டிஸ்கிரைப் பண்ணியிருக்க அவருடைய உடலில் இருந்து எடுக்கப்பட்டது மம்மி. மலபார் கருப்பு மிளகு எகிப்து மன்னன் 2ஆம் ராம்சஸுடைய உடல் பதப்படுத்தப்பட்டதில் இருந்தது. அதில் இருந்தது. நெக்ஸ்ட்டு பட்டு. ரோமானிய பேரரசர் ஆர்லியனுடைய கூற்று இந்திய பட்டு என்பது தங்கத்தின் எடைக்கு சமமானது என்று ரோமானிய பேரரசர் ஆர்லியன் குறிப்பிட்டிருக்கிறார். அதுக்கடுத்தது முசிறி. மலபார் பகுதியில் உள்ள மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த துறைமுகம் முசிறி. இதுதான் இந்தியாவின் முதல் பேரங்காடு என்று அழைக்கப்படுகிறது. ஃபர்ஸ்ட் எம்போரியம் இன் இந்தியா. இங்கு தான் அகஸ்டஸ் கோவிலும் ரோமானிய குடியிருப்பும் இருந்ததாகவும் குறிப்பிடப்படுகிறது. இந்த முசிறியை பற்றிய தகவல்கள் பிலினி எழுதிய நேச்சுரல் ஹிஸ்ட்ரி என்ற புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கிறது. நேச்சுரல் ஹிஸ்ட்ரி என்பது இயற்கை வரலாறு என்று தமிழில் குறிப்பிடுவார்கள். இதனை எழுதியவர் பிலினி த எல்டர், மூத்த பிலினி என்று குறிப்பிடுவார்கள். அதுக்கடுத்தது கிமு 2ஆம் நூற்றாண்டுடைய பேப்பரஸ் டாக்குமெண்ட், பேப்பரஸ் ஆவணம் வியன்னா அருங்காட்சியகத்தில் உள்ளது. இதில் வணிக ஒப்பந்தம் பற்றிய ஒரு தகவல் இடம்பெற்றிருக்கிறது. முசிறி மற்றும் அலெக்சாண்ட்ரியா, எகிப்தின் அலெக்சாண்ட்ரியா துறைமுகத்துக்கு இடையிலான அந்த ஒப்பந்த பத்திரம், இந்த கப்பல் ஒப்பந்த பத்திரம் போன்ற தகவல்கள் இதில் இடம்பெறுகிறது. இதோட கப்பல்
ஹெர்மோபோலன் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு கப்பலில் மிளகு தந்தம் ஏற்றுமதி செய்யப்பட்ட தகவல்கள் வந்து இதில் இடம்பெற்றிருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது. நெக்ஸ்ட்டு களப்பிரர்கள். களப்பிரர்கள் வந்து சங்கம் மருவிய காலம் என்று அறியப்படுகிறார்கள். களப்பிரர்களுடைய காலம் வந்து சங்கம் மருவிய காலம் என்று அழைக்கப்படுகிறது. கிபி 3ஆம் நூற்றாண்டுலேருந்து 6ஆம் நூற்றாண்டு, இன்னும் கரெக்டாக சொன்னால் 300 to 600 காலகட்டத்தை சார்ந்தவர்கள் என்று சொல்கிறாங்க. களப்பிரர்கள் குறித்து பூலாங்குறிச்சி கல்வெட்டு குறிப்பிடுகிறது. அது சிவகங்கையை சார்ந்தது என்பதும் முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த களப்பிரர்களில் சேந்தன், கூற்றன் போன்ற பெயர்கள் காணப்படுகிறது. களப்பிரர்கள் காலத்தில் தமிழ் நாவலர் சரிதை, யாப்பெருங்கலம், பெரிய புராணம், சீவக சிந்தாமணி, குண்டலகேசி போன்ற முக்கியத்துவம் வாய்ந்த இலக்கியங்கள் உருவாக்கப்பட்டது என்பதும் பார்க்க முடிகிறது. சமஸ்கிருதமும் பிராகிருதமும் இணைந்து வட்டெழுத்து என்ற ஒரு எழுத்து முறையை உருவாக்கியது என்று பார்க்க முடிகிறது. அயல்நாட்டு சான்றுகள். அயல்நாட்டு சான்றுகள் அடிப்படையில் அர்த்த சாஸ்திரம், கௌடில்யர் எழுதிய அர்த்த சாஸ்திரம் போன்றவை வந்து சங்ககால பாண்டியர்களை பற்றி குறிப்பிடுகிறது. பாண்டிய கவாடகா என்று முத்துக்கள் மற்றும் கடற்பொருட்களை பற்றி தகவல்களை அர்த்த சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க. மகாவம்சம் வந்து பாலி மொழியில் எழுதப்பட்டது. இது ஒரு பௌத்த நூல், இலங்கையை சார்ந்த பௌத்த நூலாக இருக்கிறது. இது குதிரை வணிகம், சங்ககால குதிரை வணிகத்தை பற்றிய தகவல்கள் குறிக்கிறது. அது மட்டுமல்லாமல் எரித்திரிய கடல் பெரிப்ளஸ், செங்கடல், அதை தான் எரித்திரிய கடல்னு குறிப்பிடுவாங்க. அதை பற்றிய பெரிப்ளஸ் என்பது கடல் வழிகாட்டி என்ற ஒரு கிரேக்க புத்தகம். இதில் முசிறி, தொண்டி, குமரி, கொர்க்கை போன்ற துறைமுகங்கள் பற்றிய தகவல்கள் வந்து வழங்கப்பட்டிருக்கிறது. கொர்க்கையை வந்து கொள்கை என்று இதில் சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் சேர, பாண்டிய அரசர்களை பற்றி இது வந்து குறிப்பிடுகிறது. அதுக்கு அடுத்தது இயற்கை வரலாறு. இயற்கை வரலாறு, நேச்சுரல் ஹிஸ்ட்ரி. நேச்சுரல் ஹிஸ்ட்ரி என்ற புத்தகத்தை வந்து எழுதியவர் மூத்த பிளினி. இது வந்து லத்தீன் மொழியில் எழுதப்பட்ட ஒரு புத்தகம். இந்த புத்தகம் வந்து ரோமானிய இயற்கை வளம் பற்றி குறிப்பிடுகிறது. ஓசிலிஸ் துறைமுகத்திலிருந்து பக்காரா துறைமுகத்துக்கு அடைய 40 நாட்கள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் சொல்லப்பட்டிருக்கிறது நேச்சுரல் ஹிஸ்ட்ரி புக்கில். பட் பக்காரே என்பது மதுரை பாண்டியர்கள் கட்டுப்பாட்டில் இருந்த ஒரு துறைமுகம் என்பதும் இந்த புத்தகத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கடுத்து வந்து ஜாக்ரஃபி என்ற புத்தகம், ஜாக்ரஃபியான்னு கூட சொல்லலாம். ஜாக்ரஃபி புவியியல் என்ற புத்தகத்தை எழுதியவர் தலாமி. இமேஜினரி லைன்ஸ், லாட்டிடியூட், லாங்கிடியூட்லாம் உருவாக்கின அதே தலாமி தான். 2ஆம் நூற்றாண்டு ரோமானிய பேரரசை பற்றி குறிப்பிடுகிறார்கள். இவருடைய குறிப்புகளில் காவேரி பூம்பட்டினம், கன்னியாகுமரி, முசிறி போன்றவை வந்து காபேரிஸ் எம்போரியம், கொமாரியா, முசீர்ஸ் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பியூடிங்கேரியன் அட்டவணை ரோமானிய பேரரசு காலகட்டத்தில் சாலைகளை விளக்கும் படமாக இது வந்து இருந்துச்சு. இதில் தஃப்ரோபன் என்று அழைக்கப்படக்கூடிய இலங்கை பகுதியும், முசீர்ஸ் என்று அழைக்கப்படக்கூடிய முசிறி பகுதியும் குறித்த அந்த ரோட் மேப் வந்து இருந்திருக்கு. அதாவது எப்படி வந்து விளக்கப்படம், ஒரு இடத்த எப்படி ரீச் பண்ணுறதுங்கிற விளக்கப்படம் இருந்திருக்குது. தமிழ்நாட்டு சான்றுகள் அடிப்படையில் எடுத்துட்டோமா, புலிமான் கோம்பை நடுகற்கள் வந்து வைகை பள்ளத்தாக்கை சார்ந்தது, தேனியை சார்ந்தது. 2026 புலிமான் கோம்பை நடுகற்கள் வைகை பள்ளத்தாக்கு, தேனி மாவட்டத்தை சார்ந்ததாக இருக்கிறது 2006. கூடலூர் ஆழ்கோள் பெடிதியன் அந்தவன் கல் என்ற ஒரு கல் வந்து இடம்பெற்றிருக்கிறது. இந்த புலிமான் கோம்பை சார்ந்த ஒரு கல். ஒரு அந்தவன் என்பவர் தலைவன் என்ற பெயர் என்ற ஒரு இன்ஃபர்மேஷனும் இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பாக இந்திய புதையல் சட்டம் 1878, பழங்கால நினைவிடங்கள், தொல்லியல் இடங்கள் மற்றும் எஞ்சிய பொருட்கள் சட்டம் 1958, பழங்கால பொருட்கள் மற்றும் கலை கருவூலங்கள் சட்டம் 1972 ஆகியவை இந்தியாவில் இந்த மாதிரியான அகழ்வாராய்ச்சி சார்ந்து இருக்கக்கூடிய பொருட்களை குறித்து விரிவான தகவல்களை வழங்கக்கூடிய அல்லது அவற்றை பாதுகாக்கக்கூடிய ஒரு சட்டமாக உள்ளது என்பதை பார்க்க முடிகிறது. பெரும்பத்தன் கல் என்பது குவான்லூக் பாட் என்று அழைக்கப்படக்கூடிய தாய்லாந்து பகுதியில் கிடைத்தது. சுடுமான் பண்டங்கள் வந்து தமிழ்நாட்டிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கிறது. பெர்னிக்கே, கசார் அல் காதிம் போன்றவை எகிப்து பகுதியிலும்,
கோர் ரோரி என்பது வந்து ஓமன் பகுதியிலும் இந்த சுடுமண் பாண்டங்கள் குறித்த தகவல்கள் இடம்பெற்றிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ இதற்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆர்கியாலஜிக்கல் சார்ந்து இருக்கக்கூடிய பகுதிகளாக நம்ம இதை வந்து பார்க்குறோம். கொடுமணல் என்பது ஈரோட்டில் அமைந்துள்ள ஒரு ஆர்கியாலஜிக்கல் சைட்டு. இதை பற்றி கொடுமணல் பற்றி 10 புத்தகத்தில் சொல்கிறாங்க. சேரர்கள் பற்றிய புத்தகம் தான் அது. கொடுமணம் என்று அழைக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இங்கு குதிரை சேன இரும்பு வளையம் வந்து கண்டெடுக்கப்பட்டது. கீழடி சிவகங்கையை சார்ந்த ஒரு மிக முக்கியமான அகழ்வாராய்ச்சி தளம். 2017 முதல் கட்டம் தொடங்கப்பட்டு பல்வேறு ஆராய்ச்சிகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. கண்ணுக்கு மைத்தீட்டும் செம்பு கம்பி போன்றவை இங்கு கிடைத்துள்ளது. நெக்ஸ்ட் பட்டணம். வடக்கே கரா என்று அழைக்கப்படக்கூடிய கேரளாவில் அமைந்துள்ள ஒரு பகுதி. வடக்கே கரா எர்ணாகுளம் பகுதியை சார்ந்தது. இங்கு கடல் வணிகம் மற்றும் தங்க அணிகலன் போன்றவை வந்து போன்ற சான்றுகள் வந்து கிடைத்திருக்கிறது. பொருணை அல்லது ஆதிச்சநல்லூர் இது வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்துள்ளது. பொருணை அருங்காட்சியகம் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந்திருக்கிறது. ஆதிச்சநல்லூரை முதலாக அகழ்வாராய்ச்சி செய்தவர் 1876 ஆண்டை சார்ந்த டாக்டர் ஐகோர். இவர் ஜெர்மனி நாட்டிலிருந்து வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. நெக்ஸ்ட் அரிக்கமேடு. அரிக்கமேடு புதுச்சேரி பகுதியை சார்ந்தது. சங்ககால துறைமுகமாக இது இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி செய்கிறாங்க. ஃபஸ்ட்டு எரிக் மார்டிமர் வீலர் தான் அரிக்கமேட்டை வந்து ஆராய்ச்சி பண்ணுறாரு, அகழ்வாராய்ச்சி பண்ணுறாரு. அப்புறம் ஜேஎம் காசல் பிரான்ஸ் நாட்டிலேருந்து வராரு. மார்டிமர் வீலர் வந்து பிரிட்டிஷ் நாட்டிலேருந்து வருவார். கிருஷ்ணதேவா என்பவர் இந்தியாவை சார்ந்த புகழ்பெற்ற ஒரு ஆர்கியாலஜிக்கல் ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நபர் என்று பார்க்க முடிகிறது. மதுரையை வந்து தூங்கா நகரம் என்று அடையாளப்படுத்துகிறார்கள். இங்கு நாலங்காடி அல்லங்காடி என்று 2 அங்காடி இருக்கிறது. அல் என்றால் இரவு, நாள் என்றால் பகல். இரவு பகல் ஆகிய அங்காடிகளை குறிப்பிடுவதனால தான் அது பேர் நாலங்காடி அல்லங்காடி என்று குறிப்பிடுவார்கள். இஸ்ரேல் அரசர் சாலமன் உவரி என்னும் இடத்திலிருந்து முத்து இறக்குமதி செய்ததற்கான தகவல்கள் கிடைத்திருக்கிறது. மெகஸ்தனிஸ் என்ற கிரேக்க நாட்டு அறிஞர் மதுரையை பற்றிய குறிப்புகளை வழங்கியிருக்கிறார் என்பது பார்க்க முடிகிறது. மதுரையில் ரோமானிய நாணய சாலை வந்து காணப்பட்டது என்றும் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. பூம்புகார் என்பது ஒரு துறைமுக நகரம். கண்ணகியோடைய தந்தை மாநாயகன் மற்றும் கோவலனுடைய தந்தை மாசத்துவன் ஆகியோர் வந்து இந்த பகுதியை சார்ந்தவர்கள் என்று சொல்லப்படுகிறது. பூம்புகார் பகுதி வணிகர்களின் நேர்மைக்கு புகழ்பெற்றது என்று பட்டினப்பாலை புத்தகத்தில் சொல்லியிருக்காங்க. சிலப்பதிகாரத்தில் புகார் காண்டம் என்ற ஒரு தனி பிரிவே இதில் காணப்படுது என்பதும் முக்கியத்துவம் வாய்ந்தது. இதற்கு அடுத்ததாக காஞ்சியை பற்றி காளிதாசர் அவர்கள் கல்வியில் சிறந்தது காஞ்சி என்று குறிப்பிடுகிறார்கள். காளிதாசர் இந்தியாவின் ஷேக்ஸ்பியர் என்று அழைக்கப்படுகிறார். ஷேக்ஸ்பியர் இவர் வந்து நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்று சொல்கிறாரு. நாயன்மார்களில் கல்வியில் கரையில்லாத காஞ்சி என்று நாயன்மார்கள் சொல்கிறாங்க. தர்மபாலர், ஜோதிபாலர், சுமதி, போதி தர்மர், யுவான் சுவாங் போன்றவர் கல்வி பயின்ற இடமாக காஞ்சி வந்து விளங்கியிருக்கிறது என்று பார்க்க முடிகிறது. ஓகே, இந்த ஒரு டேபிள் மட்டும் கடைசியாக பார்க்கலான்னு சொல்லியிருந்தோம். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை ஆகியவை திணைகள் என்று அழைக்கப்படுகிறது. மலையும் மலை சார்ந்த இடம் வந்து குறிஞ்சி இடமும். இங்கு வேட்டையாடுதல், தேன் சேகரித்தல் போன்றவை, உணவு சேகரித்தல் போன்றவை தொழிலாக அறியப்படுகிறது. இங்கு குறவர், குறத்தியர் என்ற மக்கள் வாழ்கிறார்கள். குறிஞ்சி நிலத்தின் தலைவனாகவும் கடவுளாகவும் வழங்கப்படக்கூடியவர் முருகன் என்பது குறிப்பிடத்தக்கது. முல்லை வந்து காடும் காடு சார்ந்த இடமும். ஆணிரை மேய்த்தல் தான் இங்கே தொழில். ஆயர், ஆய்ச்சியர் என்பவர்கள் முல்லை நிலத்தை சார்ந்தவர்களாக இருக்காங்க. மாயோன் இவர்களின் கடவுளாக இருக்கிறார். மருதம் வயலும் சார்ந்த இடமாக இருக்கிறது. வேளாண்மை இவர்களுடைய தொழிலாக இருக்கிறது. உழவன், உலத்தியர் என்று அழைக்கப்படுகிறார்கள். இந்திரன் என்பவர் வந்து இவர்களின் கலவடாக இருப்பார். இதுவே பார்த்திங்கன்னா நமக்கு போன குரூப் 2 உடைய ப்ரிலிமினரியில் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இந்திரன் என்பவர் நகரங்களை அளிப்பவர் என்ற ஒரு கேள்வியும் வந்து கேட்டிருந்தாங்க. அது வந்து வேத காலத்தை சார்ந்தது. நகரங்களை அளிப்பவர் இந்திரன். கடலும் கடல் சார்ந்த பகுதி நெய்தல் எனவும் மீன்பிடித்தல், உப்பு உற்பத்தி ஆகியவை இங்கு நடைபெற்றது. பரதவர், நுளத்தியர் ஆகியோர் வந்து இந்த பகுதி மக்கள். வருணன் இவர்களுடைய கடவுளாக இருக்கிறார். பாலை வறண்ட நிலப்பகுதி. வீரதீர செயல்கள் என்பது இதன் தொழில். மறவர், மரத்தியர்
என்பது இந்த மக்களை பற்றி குறிப்பிடக்கூடிய ஒரு சொல்லாக இருக்கிறது. கொற்றவை இவர்களின் தெய்வமாக வணங்கப்படுகிறது. இது சங்ககால திணைகள் பற்றிய விவரங்களை வழங்கக்கூடியதாக இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ அப்போ இந்த பர்டிகுலர் லெசன் என்பது சங்ககாலத்தை பற்றிய அடிப்படை விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறது. மீண்டும் ஒரு முக்கியமான டாப்பிக்கில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.